ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, முத்துவேல் பார்த்தீங்கன்னா, வக்கீலுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணா நான் சொல்ற மாரி தானே சொத்த பிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "டேய் சக்தி, இந்த சொத்து விஷயத்துல உன்ன தலையிடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். திரும்ப ஏன்டா அத பத்தி பேசிட்டு இருக்க? அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, வக்கீல்கிட்ட, "சார் நான் சொன்ன மாரி நீங்க எழுதுங்க. இல்லன்னா இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வக்கீலும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "டேய் சக்தி, ஏன்டா இந்த மாரி நீ பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா சக்திவேல் நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இந்த மாரி அழியிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன அந்த பழனிக்கும், அந்த ஓடுகாலிக்கும் சொத்த பிரிச்சு குடுக்குறது அவங்களோட பிளானா?" அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இத கேட்ட முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "டேய் அவங்க இந்த வீட்டு வாரிசுடா. நீ ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டு வாரிசே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னென்ன சொல்ற நீ?" அப்படின்றாங்க. "ஆமாடா, வேணுனா அம்மாவையும் கேட்டு பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமாடா சக்தி, உன்ன ரோட்லேருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, முத்துவேல் தான் பார்த்தீங்கன்னா, அம்மா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னதுனால தான் உன்னோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, உன்ன எடுத்துட்டு வந்து இங்க வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு சக்தி, இதெல்லாம் உனக்கு சொல்லி காட்டணும்னாலாம் சொல்லல. நீ இப்ப இப்ப இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த நாங்க சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன நாடகம் ஆடுறீங்களா? சொத்துல பங்கு கேட்கிறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, முத்துவேல் பார்த்தீங்கன்னா போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. சக்திவேலும் குமாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயி நிக்கிறாங்க. சக்திவேல் உடனே பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்ட, "ஏண்ணே இந்த மாரியெல்லாம் பண்ற? எனக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அ முத்துவேல் கிட்ட பார்த்தீங்கன்னா, சக்திவேல் மன்னிப்பு கேட்குறாங்க. வடிவும் பார்த்தீங்கன்னா, "ஏன் தம்பி இந்த மாரியெல்லாம் பண்றீங்க? இந்த விஷயம் எனக்கும் தெரியும். அவரு தான் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காரு. நீ அவரே போய் இந்த மாரியெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் தம்பி?" அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் கேட்குறாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.